வெளிப்படுத்துதல் வசனமாக 7 சபைகள், February 28. மின்னுவதெல்லாம்: நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியசம் பண்ணேன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால். வெளிப்படுத்துதல் 3:17. 2010 ஜனவரி 12 தலைப்புச் செய்தி: ஹைட்டி தீவில் உண்டான பயங்கர நிலநடுக்கம். 7.0 என்று அளவிடப்பட்ட அந்த நிலநடுக்கத்தால் 2,22,000 அதிகமானோர் மடிந்தார்கள். 13 லட்சம் பேர் அந்த பகுதியை காலி செய்தார்கள். 100,000 அதிகமான வீடுகள் அழிந்தன. 10 வருடங்கள் கடந்த நிலையிலும் கூட அந்த கரிபியன் நாடு இன்னும் அதன் விளைவுகளை அனுபவித்து வருகிறது. கிபி 60 இதே போன்ற ஒரு நிலநடுக்கம் லவோதிக்கியாவை தாக்கியது. ரோம பேரரசனான நியூரோ பண உதவி செய்ய முன்வந்த போதிலும் குடிமக்கள் அதை மறுத்துவிட்டு தங்கள் சொந்த ஆதாரங்களை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்த நகரத்தையும் மீண்டும் கட்டினார்கள். லவோதிக்கியர்கள் செல்வ செழிப்புக்கு பெயர் போனவர்கள். அதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இயற்கை பேரழிவின் மத்தியிலும் அவர்கள் கவலைப்படவில்லை. தேவனுடைய கடைசி கால சபையானது உபதேசங்களில் ஐஸ்வர்யமாக உள்ளது. வசனத்தை ஆராய்ந்திருக்கிறார்கள், தீர்க்க தரிசனத்தை புரிந்திருக்கிறார்கள். கோத்திர பிதாக்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இரத்த சாட்சிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறித்து முற்றிலும் அறிந்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த சபை வரலாற்றில் வேறு எந்த சபையையும் விட அதிக வெளிச்சத்தை பெற்றிருக்கிறது. ஆனால் லவோதிக்கியர்கள் சென்ற பாதையில் செல்லுவதற்கான ஆபத்து இருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்தாகிவிட்டது. புத்தகங்கள் திறக்கப்பட்டுவிட்டன. இக்கட்டு வரும்போது எப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்பது சபைக்கு ஏற்கனவே தெரியும். அறிவுபூர்வமாக உலகத்தின் முடிவுக்கு ஆயத்தமாகவே இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்குரிய ரீதியாக ஆயத்தமாயிருக்கிறார்களா? வரலாற்றின் வேறு எந்த சபையும் விட இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தை அது பிரதிபலிப்பதற்கு அதிக பொறுப்பை பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை சபை தன் சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறதா? அது தன் அறிவை தன்னை விளம்பரப்படுத்துகிற பொருளாக பயன்படுத்துகிறதா? இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற பரலோக ஞானமாக பயன்படுத்தவில்லையா? யோவான் 17:17. சபையின் இருதயத்தை தான் கிறிஸ்து பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7. நாம் தரித்திரராக இருப்பதற்காக இயேசு நம்மை குற்றப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர் தாமே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 5:3. ஆனால் சபையின் துணிகரத்தை தான் அவர் கண்டிக்கிறார். அது தனக்கு ஒரு குறைவுமில்லை என்று சொல்கிறது. அதாவது கிறிஸ்துவும் வேண்டாம் என்கிறது. இதிலுள்ள முரண்பாடு என்னவென்றால், ஆவிக்குரிய அறிவு முழுவதையும் பெற்றிருந்தும் முற்றிலும் தவறாக நடந்து கொண்டது. ஆவிக்குரிய ரீதியாகவோ வேறு வழியிலோ நித்திய ஜீவனை சம்பாதிக்கிற அளவுக்கு நம்மில் யாரிடமாவது போதுமான செல்வம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. நித்திய ஜீவன் சம்பாதிப்பது அல்ல, மாறாக கொடுக்கப்படுவது இயேசு கிறிஸ்துவின் கிருபையால். என் மீட்பரே, நான் உம்மிடம் கற்றுக்கொள்கிற அறிவு என்னை தாழ்மையாக வைக்கட்டும். இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை தாங்கி நடத்துகிற ஆவிக்குரிய சத்தியங்களை போக்கிவிடாதபடிக்கு பார்த்து கொள்ளும். அதிக ஆராய்ச்சிக்கு சங்கீதம் 34:6, எபேசியர் 2:8-9, தீத்து 3:5. ஆமேன்.